பேர் வந்து மார்ட்டின். ஒரு பொதுவான ஒரு சந்தேகம். பெண்களுக்கான சுதந்திரம், கல்வி. மற்ற மதத்தில் சார்ந்த பெண்கள் வந்து நிறையா படிக்கிறாங்க, நல்ல நல்ல பதவிகள்லாம் இருக்காங்க, டாக்டர், இன்ஜினியர், அரசியல், அந்த மாதிரி பல துறைகள் இருக்காங்க. இஸ்லாத்தில் வந்து பெண்களுக்கான சுதந்திரம் இல்லையா? ஏன் அவர்கள் வந்து குறைவாக வந்து படித்து குறைவான பதவிகளில் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க மற்ற மதத்தை வந்து கம்பேர் பண்ணும்பொழுது? அவங்களுக்கான சுதந்திரம் இல்லையா இஸ்லாத்தில்? அது வந்து ஒரு இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஏற்றவாறு இந்த ஒரு டவுட்டை கேட்குறாங்க. சகோதரர் மார்ட்டின் அவர்கள் ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதாவது இஸ்லாமியர்களில் உள்ள பெண்கள், அந்த பெண்கள் கல்வி படிப்பது என்பது ரொம்ப குறைவாக இருக்கிறது. அந்த கல்வியை படித்து, உயர்கல்வி படித்து நல்ல பதவிகள்ல பொறுப்புகள்ல வர்றதும் குறைவாக இருக்கிறது. இஸ்லாத்துல வந்து அதுக்கு எதுவும் கட்டுப்பாடுகள் இருக்கிறதா, படிக்க கூடாதுன்னு ஏதாவது இருக்குதா என்ற அடிப்படையில அவங்க ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. இது மாதிரியான கேள்விகள் சமுதாயத்திலே நிறைய உண்டு. என்ன அடிப்படையில இது மாதிரி கேள்விகளை பிறர் மற்றவர்கள் எழுப்புகிறார்கள் என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் என்பது பெண் அடிமைத்தனத்தை முன்னெடுக்கக்கூடிய மார்க்கம். இந்த சமுதாயம் ஒரு ஆண் ஆதிக்க சமுதாயம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதுல நிறைய உண்டு. ஹிஜாபை போட்டு பெண்களை அடிமைப்படுத்துறாங்க. இங்க வந்து பெண்களுக்கு கல்வி படிக்கக்கூடிய உரிமை கிடையாது, எந்த உரிமையுமே கிடையாது. பெண்கள் வந்து இங்க ரொம்ப அடக்கப்படுறாங்க, நெருக்கப்படுறாங்க என்கின்ற கருத்துக்களை நீங்களே நிறைய கேட்டிருப்பீங்க. ஆனால் ஒரு விஷயத்தை பற்றி நாம் விமர்சிப்பதாக இருந்தால் எப்போதுமே மேலெழுந்த வாரியாக நாம் விமர்சிக்க கூடாது. நுனிப்புல் மேய்தல் என்று சொல்லுவாங்க. நுனிப்புல் மேய்தல் புரியுதுல? ஒரு ஆடு புல்லை மேயும் போது அந்த டாப்பை மட்டும் சில ஆடு மேய்ஞ்சிட்டு போயிடும். அந்த புல்லுல ஒரு 80% மிச்சம் இருக்கும், அதை அது சாப்பிடுறது கிடையாது. அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. ஒரு சித்தாந்தத்தை பற்றி நாம் விமர்சிப்பதாக இருந்தால் அதை பற்றி உள்ள அனைத்து விஷயங்களையும் தீர அறிந்து கொண்ட பிறகு விமர்சிப்பதுதான் சரியாக இருக்க முடியும். அதாவது இந்த கேள்வியினுடைய பின்னணியில என்ன இருக்குன்னா, பெண்ணடிமைத்தனம் இஸ்லாத்தில் இருக்குதா என்பதுதான் கேள்வி. உடச்சி சொல்றதா இருந்தா அதுதான். ஆனா அப்படி இல்லை. இஸ்லாமிய மார்க்கத்தில் பெண்ணடிமைத்தனம் என்று ஒண்ணு கிடையாது. பெண்களுக்கு எல்லா உரிமைகளும் இஸ்லாத்தில் உண்டு. இப்ப நான் கேட்கிறேன், பெண்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கப்பட்டு உலகத்தில் எத்தனை ஆண்டுகள் இருக்கலாம்? இந்த ஃபெமினிசம் பேசக்கூடிய இயக்கங்கள், மாதர் சங்கங்கள், உலகளாவிய பெண்களுக்கான அமைப்புகள் எல்லாம் தோன்றி ஒரு 100 வருஷங்கள் இருக்குமா? அதுக்குள்ளதான் இருக்கும். ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு எல்லா உரிமைகளையும் வழங்கிவிட்டது. திருமண உரிமை நபிகள் நாயகம் பெண்களுக்கு வழங்கினார். ஒரு மனத்துணையை தேர்வு செய்யக்கூடிய உரிமை. அதாவது இவரை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஒரு பெண் சொல்லலாம். இல்லை, இவரை எனக்கு பிடிக்கல, எனக்கு வேற மாப்பிள்ள பாருங்க என்று ஒரு பெண் சொல்லலாம். ஒரு விருப்பம் இல்லாமல் ஒரு பெண் ஒரு ஆணை மணக்கக்கூடாது, ஒரு ஆணும் ஒரு பெண்ணை மணக்கக்கூடாது, ஒரு பெண்ணும் ஒரு ஆணை மணக்கக்கூடாது. திருமண உரிமையை இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கியது. அதே போன்று விவாகரத்து உரிமையையும் வழங்கியது. இன்னைக்கு எப்படி காட்டுறாங்கன்னா, முஸ்லிம்கள் தலாக் 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 கண்டு போயிடுவாங்க. கல்யாணம் பண்ணுவாங்க பாய்மார்கள்லாம், மனைவி பிடிக்கலன்னு வைங்க, தலாக் தலாக் தலாக்குன்னு போயிடுவாங்க. அதாவது ஆண் டிவோர்ஸ், ஆண் தரப்பிலிருந்து விவாகரத்து சொல்றதை மாத்திரம் ஹைலைட் பண்ணி சொல்றாங்க. ஆனா இது சரியா? அதாவது ஆண்களுக்கு தலாக் என்கின்ற விவாகரத்து சட்டம் இருக்கிறது இஸ்லாத்திலே. அதற்கு ஈக்குவலாக பெண்களுக்கும் சட்டம் இருக்கிறது. அதை பத்தி இவங்க யாருக்காவது கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு கேள்விப்படல. என்ன அதுக்கு பேரு? ஹுலா என்று பெயர். அதாவது ஒரு திருமண வாழ்க்கையிலே மனைவி வேண்டாம் என்று கணவர் சொல்லக்கூடிய விவாகரத்து முறைக்கு அரபியிலே தலாக் என்று பெயர். இந்த கணவன் வேண்டாம் என்று மனைவி முடிவெடுக்கலாம். அந்த விவாகரத்து முறைக்கு அரபியிலே குல் ஆ, அத குலான்னு இவங்க சொல்லிடுவாங்க, அந்த உச்சரிப்பு வராது, குலான்னு சொல்லுவாங்க, குல் ஆன்னு அதுக்கு பேரு. இப்படி ஒரு நடைமுறை இருப்பதே மக்களுக்கு இருட்டடிப்பு செய்யப்படுது. அப்ப ஏன் அப்படி இருட்டடிப்பு செய்யறாங்க? தலாக்குன்னு சொன்னா நீ குலாவையும் சேர்த்து சொல்லணுமா இல்லையா? அப்ப இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு என்ன செய்கிறது? திருமண உரிமை, விவாகரத்து உரிமை வழங்குகிறது. ஜீவனாம்ச உரிமையை நபிகளை அணைக்க கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு உள்ள அரசுகள் தான் ஜீவனாம்சம் எல்லாம் கொடுத்துருவாங்க. 1400 ஆண்டுக்கு முன்னாடி நீங்க நினைச்சு பார்க்கணும். 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி
உலகத்திலே சர்வதேச அமைப்புகள் கிடையாது. தடியெடுத்தவன்லாம் தண்டல்காரனாக இருந்திருப்பான். 4 தெருவுக்கு ஒரு ராஜா இருந்துகிட்டு என்னுடைய ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு தம்பட்டம் அடித்துக் கொண்டிருப்பான். அந்த காலகட்டத்திலேயே நபிகள் நாயகம் என்ன பண்றாங்க? பெண்களுக்கு உரிமையை வழங்கியாச்சு. விவாகரத்து உரிமை, ஜீவனாம்ச உரிமை, சொத்துரிமை. பெண்களுக்கு என்ன சொத்து இஸ்லாம் கொடுக்கிறது. ஆண்களுக்கு எப்படி சொத்திலே பங்கு இருக்கிறதோ பெண்களுக்கும் சொத்திலே பங்கு உண்டு. இது கருணாநிதி கொண்டு வந்தார். பெண்களுக்கு சொத்து உண்டு சட்டத்தை யார் கொண்டு வந்தா? கருணாநிதி அவங்க தான் இங்க கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடியே நபிகள் நாயகம் கொடுத்தாச்சு. இப்படி அவர்களுக்கு எல்லா உரிமைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. மறுமண உரிமை. கணவர் இறந்துட்டாருன்னு வைங்க, நம்ம நாட்டிலே நடந்தது, நம்ம வரலாறுகளை படிச்சிருப்போம். சதின்னு சொல்லுவாங்க, உடன்கட்டை ஏறுதல். கணவர் இறந்து விட்டால் கணவரை எரிக்கக்கூடிய அந்த நெருப்புல மனைவிக்கு உசோட உள்ள போட்டுருவான், நீயும் ஜாகன்றுவான். கணவனை இழந்த பெண் இந்த உலகத்தில் உயிரோடு வாழக்கூட கூடாது என்பதெல்லாம் நம்ம காலத்தில், நம்ம காலம் என்ன இந்த நூற்றாண்டிலே, ஒரு நூற்றாண்டுக்கு முன்பாக நம்ம பார்த்த விஷயங்கள். நம்ம எல்லாம் வரலாறுகளை படிச்சிருப்போம். ராஜாராம் மோகன் ராய் அப்படிலாம் அதை எதிர்த்தாருலாம் நம்ம ஹிஸ்டரியில படிச்சிருக்கிறோம். இதெல்லாம் நபிகளாம் அன்னைக்கு தடுத்தாச்சு. என்ன உரிமையை வழங்கிட்டாங்க? கணவர் இறந்து விட்டால் நீங்கள் இன்னொரு ஆணை மணக்கலாம். நபிகள் நாயகம் திருமணம் பண்ணாங்களே, முதல் திருமணம், அந்த பெண்மணி ஒரு விதவை பெண்மணி, ஹதீஜான்னு அவங்களுக்கு பேர். நபிகள் நாயகம் அவர்கள் திருமணம் பண்ணாரே, அதுல முதல் திருமணம் யாரு கூட நடக்குதுன்னா ஹதீஜா என்ற பெண் கூட நடக்குது. இவங்க யாருன்னு சொன்னா, இவங்க விதவை பெண்ணாக இருந்தவரை தான் நபிகள் நாயகமே திருமணம் பண்றாங்க. இப்ப இஸ்லாமிய மார்க்கம் அந்த உரிமையெல்லாம் வழங்கி இருக்குங்க. அதனால உரிமை வழங்குதல் என்பதில் இஸ்லாம் பெண்களுக்கு எந்த குறையும் வைக்கல. தேவையான அவசியமான எல்லா உரிமைகளையும் அவங்களுக்கு வழங்கியிருக்கு. அதுல ஒண்ணு என்னன்னா, கல்வி படிக்கக்கூடிய உரிமை. ஆண்கள் எப்படி கல்வி படிக்கலாமோ அது அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டதோ, அதே போல பெண்களுக்கும் இஸ்லாமிய மார்க்கம் கல்வி படிக்கக்கூடிய உரிமையை வழங்கி இருக்கிறது. கல்வியை பத்தி இஸ்லாம் ரொம்ப உயர்த்தி பேசுகிறது. பொதுவாக சில ஆன்மீகத்தை பேசக்கூடியவர்கள் கல்வியை படிப்பார்கள். கல்வி எல்லாம் படிச்சீங்கன்னு சொன்னா நீங்க மதத்துக்கு எதிராக போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்லாம் அதை ஏத்துக்கிறல. கல்வி படிப்பதை எங்களுக்கு இஸ்லாம் ஆர்வம் ஊட்டுகிறது. உலகத்திலேயே அதை நீங்க பார்க்கலாம். வாளின் கூர்மையை விட நூலின் கூர்மை பெரியதும்பாங்க. அது ஒரு நூலை படிப்பது என்பது முக்கியம். அதே போல எண்ணில்லாதவன் கண்ணில்லாதவனை போன்றாவான், எழுத்து இல்லாதவன் கழுத்து இல்லாதவனை போன்றாவன் சொல்றாங்கல்ல. இதெல்லாம் உலகம் சார்ந்த பழமொழிகள். இஸ்லாம் என்ன சொல்கிறது? கல் எஸ்தவல்லதீன யாலமூன் வல்லதீன லா யாலமூன். இது குர்ஆனுடைய ஒரு வசனம். கற்றவரும் கல்லாதவரும் சமமாவார்களா என்று இறைவன் கேட்கிறான். அப்படின்னா என்ன? கற்றவருக்கு உயர்வு இருக்கு, 2 பேரும் ஈக்குவல் கிடையாது. இத்தனைக்கு இஸ்லாமிய மார்க்கம் ஏற்றத்தாழ்வுகளை ஏற்றுக்கொள்ளாத மார்க்கம், சமத்துவ மார்க்கம். ஒருத்தன் கருப்பன் ஒருத்தன் வெள்ளையன் இருக்கிறான்னு வைங்களேன், இந்த வெள்ளையன் உயர்ந்தவன் இஸ்லாம் சொல்லாது. அது ஒண்ணுதான். ஒருத்தன் ஏழை ஒருத்தன் பணக்காரன், இந்த பணக்காரன் உயர்ந்தவன் இஸ்லாம் சொல்லாது. சமத்துவத்தை தான் போதிக்கும். இந்த சமத்துவத்தை போதிக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் ஒரு இடத்திலே சமத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை ஒத்துக்கிறல. இல்ல, அங்கே ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு தான் சொல்லுது. அது எந்த இடம் தெரியுமா? கல்வியிலே. கல்வியில என்ன? படித்த ஒருவருக்கு இருக்கக்கூடிய உயர்வு என்பது அது படிக்காதவருக்கு இல்லை. வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். கல்வி உடையோருக்கு இறைவன் பல படித்தரங்களை உயர்த்துகிறான் என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. இப்ப பாருங்கள், இஸ்லாமிய மார்க்கம் கல்வி படிப்பதை ஆர்வமூட்டி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது. இந்த கல்வியை ஆர்வமூட்டுவதிலே ஆண்கள் பெண்கள் என்று இஸ்லாம் பகுத்து பார்க்கவில்லை. 2 பேருக்கும் பொதுவானதுதான். ஆண்களும் படிக்கலாம், பெண்களும் படிக்கலாம். ஆண்கள் எப்படி அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக படிக்கிறாங்க, மற்ற பல காரணங்களுக்காக படிக்கிறாங்களோ அதே போன்று என்ன பெண்கள் படிப்பதற்கும் அனுமதி இருக்கிறது. இது ஒரு செய்தி. நபிகள் நாயகத்துடைய காலத்துல பெண்களே சில மக்கள் கல்விக்காக கோரிக்கையும் வச்சாங்க. இப்ப சில பெண்கள் நபிகள் நாயகத்துடைய காலத்துல முன்னாடி நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். வர்றாங்க, அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, கலபனா அலையர் ரிஜால், கலபனா அலைக்கர் ரிஜால், ஆண்கள் எங்களை கல்வியிலே நிகழ்த்தி விடுகின்றார்கள். இவங்க சொல்லக்கூடிய கல்வி என்பது இஸ்லாமிய மார்க்கம் சார்ந்த கல்வியை சொல்ல வர்றாங்க. இந்த மார்க்க கல்வியிலே ஆண்கள் எங்களை விட ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க உங்களோட ரொம்ப நேரம் செலவழிக்கிறாங்க, அவங்களுக்கு ஈஸியா இந்த கல்வி கிடைச்சிருது. பெண்களாகிய எங்களுக்கு இந்த கல்வி கிடைக்க மாட்டேங்குது, நாங்க பின்தங்கி இருக்கிறோம். எனவே இஜஅல்லனா யௌமன் மின் நஃப்ஸிக, நீங்கள் எங்களுக்கென்று தனியாக ஒரு நாளை ஒதுக்கி எங்களுக்கு கல்வியை சொல்லித்தாருங்கள் என்று கோரிக்கை வச்சாங்க.
அப்போ நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க? உங்களுக்கு எல்லாம் எதுக்குமா கல்வி, நீங்க எல்லாம் பெண்களா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாங்களா? இல்லை. இப்போ வாத குன்ன எவுமா, அவர்களுக்காக ஒரு நாளை ஒதுக்கீடு செய்து அந்த தினத்திலே பெண்களுக்கும் நபி அவர்கள் கல்வியை கற்றுக் கொடுத்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம், வரலாறுகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இஸ்லாமிய மார்க்கத்திலே பெண்கள் கல்வி படிக்க கூடாது என்பதெல்லாம் எங்களுக்கு தடுக்கப்பட்டது கிடையாது. ஆண்கள் கல்வி படிப்பதை போலவே பெண்களும் கல்வி படிக்கலாம். இது எங்களுக்கு மார்க்கத்திலே கொடுக்கப்பட்ட அனுமதி தான். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். வேலை வாய்ப்பு கேட்க அதுவும் அதே மாதிரி தான். பெண்கள் சம்பாதிக்க கூடாதான்னு கேட்ட சம்பாதிக்கலாம். அதை பற்றி குர்ஆன் வசனமே இருக்கிறது. லிரிஜாலி நசீபும் மிம்மக் தசபு வலி நிசாயி நசீபும் மிம்மக் தசபன. இது குர்ஆனுடைய வசனம். நான் எல்லாமே உங்களுக்கு ஆதாரத்தோடு தான் சொல்றேன். சும்மா தகவலா சொல்லும்போது கூட ஒரு டவுட் வரலாம், சும்மா விட்டடிக்கிறாங்களோ டவுட். அதனாலதான் என்ன செய்யறேன், பெரும்பாலும் வசனங்களோடு உங்களுக்கு சொல்றேன். குர்ஆன்லயே ஒரு வார்த்தை வருகிறது, லிர் ரிஜால். ரிஜால்னா ஆண்கள் அர்த்தம். நசீபுன் மிம்மக் தசபு, ஆண்கள் சம்பாதித்த செல்வங்கள் ஆண்களுக்கு உரியது. வலி நிசாயி நசீபும் மிம்மக் தசபுன, பெண்கள் ஈட்டிய செல்வம் பெண்களுக்கே உரியது. அப்ப பெண்கள் சம்பாதிப்பது, பெண்கள் வேலைக்கு போவதெல்லாம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட காரியம் இல்லை. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கட்டுப்பாடுகள் உண்டு. அந்த ஆடை விஷயங்கள்ல கொஞ்சம் பேணுதலாக இருக்கணும். அந்நிய ஆண்கள் என்று வரக்கூடிய நேரத்திலே அதற்கு என்று சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்கள் எங்களுக்கு இருக்கிறது. அதையெல்லாம் ஒரு பெண்மணி பேணிக்கொண்டு அவர் கல்வி படிப்பதிலோ வேலைக்கு செல்வதிலோ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இஸ்லாமிய மார்க்கம் அந்த உரிமையை இன்றைக்கு வழங்கவில்லை. 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே இஸ்லாம் பெண்களுக்கு அந்த உரிமையை வழங்கிவிட்டது என்பதுதான் அந்த சகோதரர் கேட்ட கேள்விக்குரிய பதில்.